ஆனா ஒரு நைட்டு போறீங்க, ஒரு நைட்டு தம்பி. அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் பணபலம் தான் அதில் பேசுவோம். அதனால தான் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நான் இப்போ தான் இறங்கியிருக்கேன். நான் அந்த நியூஸை படிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் நாளைக்கு நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். இல்லை, தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்படி அராஜகமாக நடத்துகிறாங்க, பணபலத்தை எப்படி அதிகார பலத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதையும் மீறி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது. அதனால் இதில் அதிமுக ஏன் போட்டியிடலை அப்படின்னா அதுக்கு அவங்க காரணத்தை சொல்லட்டும், பார்ப்போம். நாளைக்கு காலையில் பார்க்குறேன். நான் உங்களை காலையில் அங்கன்வாடியோட போச்சு. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பாக 2009 இதே போன்ற இடைத்தேர்தலை புறக்கணித்தோம். அதை தொடர்ந்து நடைபெற்ற 2011 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைச்சது. அதே போன்று இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தாலும் மனம் இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் அதிமுக பெரும்பாலான வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். 2026 தேர்தலில் எந்த கட்சி எப்படி ஓட்டு வாங்க போகுது அப்படிங்கிறத மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது தமிழகத்தில் அதுவும் வரக்கூடிய 2 ஆண்டு காலம் மக்களுடைய பணியை செய்து ஒரு வெற்றி முகமான கூட்டணியாக மாறப்போகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களோட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் நிற்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம். தேர்தலில் கடுமையாக பணியாற்ற போகிறோம். மக்கள் மக்களை தேர்தல் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் எப்படி மக்கள் மதிப்பீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான். ஆனாலும் இந்த தேர்தலில் நாங்கள் தைரியமாக போட்டியிடுகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்கள் தகவல். இந்த தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்க்க தானே போறீங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். ஆனா ஒரு நைட்டு போறீங்க, ஒரு நைட்டு தம்பி. அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் பணபலம் தான் அதில் பேசுவோம். அதனால தான் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நான் இப்போ தான் இறங்கியிருக்கேன். நான் அந்த நியூஸை படிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் நாளைக்கு நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்.